ஹாய் கிட்ஸ், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரேட் 6ல இருக்க சாப்டர் 2 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற சாப்டர்ல பேஜ் நம்பர் 38 அதுல இருக்க ஹார்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல மொத்தம் 4 ஹார்ட்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 2 ஹார்ட்ஸ் மட்டும் நான் இப்ப டீச் பண்றேன், சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 3:8, y is to z equal to 4 is to 11 கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து x is to z வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So x is to y அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும்? x divided by y ன்னு எழுதணும். 3 is to 8 அப்படின்னா அதை எப்படி எழுதணும்? 3 by 8. அதே போல y is to z அப்படின்னா அதை y by z ன்னு எடுக்கணும். 4 is to 11 அப்படின்னா அதை 4 by 11 ன்னு எடுக்கணும். சரிங்களா? அவங்க நம்மள கண்டுபிடிக்க சொன்னது x is to z எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த x by y-ன்றத 1ன்னு வச்சுக்கலாம், y by z-ன்றத 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷனா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா டைரக்டா நீங்க இப்படியே வச்சுக்கோங்க, x by y into y by z. ஏன் இப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். 3 by 8 into 4 by 11. எதனால நான் இப்படி வைக்க சொன்னேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல வந்து நம்ம வந்துட்டு வெர்டிக்கலா ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா ஸ்லாண்டிங்கா ஏதாவது நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, டிவைட் பண்ண முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். வெர்டிக்கலா பார்த்தா இங்க எக்ஸ் இருக்கு, இங்க ஒய் இருக்கு, நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஸ்லாண்டிங்கா பாருங்க, இங்க ஒரு ஒய், இங்க ஒரு ஒய், கேன்சல் ஆயிடுச்சா? அதே போல இந்த இடத்துக்கு வாங்க, ஈக்குவல் டு இந்த பக்கமா இருக்கு, ஆர்ஹெச்எஸ் சைட் பாருங்க, இங்கேயும் இங்கேயும் வெர்டிக்கலா பார்க்கும்போது ஆச்சா? இல்ல. அப்போ ஸ்லாண்டிங்கா பாருங்க, 4 டேபிள் 8 2 டைம்ஸ் வருமா? ரைட். சோ மிச்சம் என்ன இருக்கோ அதை எடுத்து பாருங்க. மிச்சம் இங்க என்ன இருக்கு? இது x, இது 1. சோ x into இது 1. அப்ப x into 1 வந்து x, say y is to z வந்து z. சோ ரிமைனிங் இங்க என்ன இருக்கு பாருங்க, இது அடிச்சா அது 1ன்னு அர்த்தமா? ஆக்சுவலா இங்கே இது 1ன்னு அர்த்தமா? இது 1ன்னு அர்த்தமா? ஓகே. 3 is to 1 3, 2 into 11 22. சோ x by z கண்டுபிடிச்சாச்சா? சோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அவங்க ரேஷியோல கேட்டாங்க இல்லையா? அப்போ x is to z equal to 3 is to 22. புரிஞ்சுதா பசங்களா? கிளியர்? ரைட்? ஓகே, குட். சோ இப்போ நம்ம அடுத்த செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேயா? செகண்ட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன். இது வந்து ப்ரொபோர்ஷனா அப்படின்னா அவங்க கேட்டிருக்காங்க. கண்டினியூடு ப்ரொபோர்ஷன். ஓ, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனான்னு கண்டினியூட் ப்ரொபோர்ஷனுக்கு XY வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இங்க வந்து அவங்களே கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மள எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? A is to B double is to C is to D. ஆக்சுவலா இது என்னது? இந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இதையும் இதையும் எழுதிக்கணும். அது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். சரியா? சோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு 3, x, 12 are in continued proportion அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மள அதுல வந்து எக்ஸ்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இங்க நீங்க கேட்கலாம், இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, இங்க சி இருக்கு. சோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ இஸ் டு பி இஸ் டு சி அப்படி எழுதும்போது ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சின்னு எழுதலாம். சரியா? ஓகே, சோ அப்படி இல்லைன்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு ஏசி ஈக்குவல் டு பி பவர் 2. ஓகே, சோ இப்போ நம்ம இங்க ஏசி ஏ என்ன இருக்கு? 3, சி 12, பி வந்து எக்ஸ் பவர் 2. அப்ப நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். x power 2 equal to 36. ஓகே, x power 2 equal to 36. ஆனா அவங்க நம்மள கண்டுபிடிக்க சொன்னது வந்து x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு நீங்க பாருங்க, உள்ள வந்து இதை வந்து x into x ன்னு எழுதலாம் ஸ்கொயர் ரூட்ல. 36 இருக்கு. 36 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஸ்கொயர் ரூட்ல நம்பர் ரெண்டு நம்பருமே சேமா தான் இருக்கணும். ரெண்டு நம்பருமே சேமா தான் இருக்கணும். சோ என்னது? 6 into 6.
ஓகேயா? ஸோ 6 into 6 நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ் வெளியில வந்துடும். அதே போல 2 6ல இருந்து ஒரு 6 வெளியில வந்து, அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸோட வேல்யூ 6. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் 2 சம்மே புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து 3 4 நான் அப்புறமா போடுறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும். ஓகே, தேங்க்யூ.